இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற கும்பராசி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, உங்களுக்கு இந்த ஆனி மாதம் எந்த மாதிரி அதிர்ஷ்டத்தையும் முன்னேற்றத்தையும் தரப்போகுது, அல்லது என்னென்ன சவாலை சந்திக்க வேண்டியிருக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன முக்கியமான மாற்றம் நடைபெற போகுதுங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதம் உங்கள் குடும்ப வாழ்க்கை, தொழில் மற்றும் உத்தியோகம், வியாபாரம், பணவரவு, கல்வி, ஆரோக்கியம், காதல் மற்றும் திருமண வாழ்க்கை ஆகிய அனைத்து துறையிலையும் என்னென்ன பலன் கிடைக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். எந்த துறையில் புதிய வாய்ப்பு உருவாகும், எந்த விஷயத்தில் பொறுமையுடனும் கூடுதல் கவனத்துடனும் செயல்பட வேணுங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் சனி பகவான் அருள் எவ்வாறு உங்களுக்கு சாதகம் அமைய போகுதுங்கிறத பார்க்கலாம். உங்கள் அதிர்ஷ்டத்தை அதிகரித்து வாழ்க்கையில் உள்ள தடையை நீங்கள் உதவும் செயல்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம விஸ்டம் ஸ்டோர்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ஆள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லி வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆனி மாதம் கும்பராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய சிறப்பு என்னென்னா, 3வது வீட்டில் சனி பகவான் சாதகமாக இருக்கிறதுனால கடந்த சில மாதமாக இருந்த பல பிரச்சனை மெதுவாக தீர தொடங்கும். மனதில் இருந்த குழப்பம் குறைஞ்சி நம்பிக்கையும் தைரியமும் ரொம்ப அதிகரிக்கும். எந்த விஷயத்துலையும் அவசரப்படாமல் பொறுமையாக செயல்பட்டிங்கன்னா இந்த ஆனி மாதத்தோட இறுதியில் உங்களுக்கு நல்ல பலனை பெற முடியும். முதல்ல குடும்ப வாழ்க்கையை பற்றி பார்க்கலாம். குடும்பத்தில் நீண்ட நாளாக இருந்த கருத்து வேறுபாடு குறைய தொடங்கும். அதாவது கணவன் மனைவிக்கிடையே ஏதாச்சும் சண்டை இருந்ததுன்னா அது தீர்ந்து இப்போ நல்ல புரிதல் உருவாகும். ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருக்கிறது வீட்டில் மகிழ்ச்சியான சூழலை உண்டாக்கும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. நண்பர்களோட ஆதரவு கிடைக்கும். அதே மாதிரி சமூகத்தில் உங்களோட மதிப்பும் அதிகரிக்கும். பழைய மனக்கசப்புகள் மறைஞ்சு புதிய உறவு உருவாக வாய்ப்புள்ளது. அதாவது பழைய சண்டை ஏதாவது இருந்ததுன்னா அதை மறந்து அவங்க இப்போ மறுபடியும் உங்களோட வந்து சேர்ந்துக்குவாங்க. காதல் வாழ்க்கையிலையும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். காதலர்களுக்கு ஒருவருக்கொருவர் நன்றாக புரிந்து கொள்றதுக்கான சூழல் இந்த மாதம் உங்களுக்கு உருவாகும். திருமண முயற்சிகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து பணவரவு மற்றும் நிதிநிலை. இதுவரைக்கும் தாமதமாக இருந்த பணம் கைக்கு வர ஆரம்பிக்கும். அதாவது யார்கிட்டயாச்சும் கடன் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த பணம் உங்கள் கைக்கு வராமல் இருந்ததுன்னா இனிமேல் அவங்க கொண்டாந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நிலுவையில் இருந்த தொகைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் தேவையற்ற செலவை கட்டுப்படுத்த வேணும். புதிய முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி நல்லா யோசித்து முதலீடு செய்யுங்க. ஏன்னா இல்லைன்னா அது பெரிய பிரச்சனையில் போய் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிக லாபம் கிடைக்கும்னு கூறப்படுற அபாயமான முதலீடை தவிர்ப்பது நல்லது. அதாவது நல்ல லாபம் கிடைக்கும் இதில் இன்வெஸ்ட் பண்ணுன்னு சொன்னால் அது வந்து கொஞ்சம் பிரச்சனையாக கூட இருக்கலாம். அதை வந்து நல்லா ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த மாதம் சேமிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா எதிர்காலத்தில் நிதி பாதுகாப்பு வலுவாக இருக்கும். வேலை மற்றும் தொழில். வேலை செய்கிறவங்களுக்கு இது மெதுவான ஆனால் உறுதியான முன்னேற்றத்தை தரும் ஆனி மாதம். அலுவலகத்தில் இருந்து மறைமுக எதிர்ப்பு குறையும். மேலதிகாரிகளோட நம்பிக்கையை நீங்கள் பெறுவீங்க. புதிய பொறுப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசு ஊழியர்கள் பொறுமையோடு செயல்பட்டிங்கன்னா நல்ல பெயர் கிடைக்கும். தனியார் நிறுவனத்தில் பணிபுரியறவங்களுக்கு பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு குறித்து நல்ல வாய்ப்பு உருவாகலாம். ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்கு அதிக வேலைப்பளுவை வெற்றிகரமாக சமாளிப்பாங்க. அதாவது ஒர்க் ப்ரெஷரை கரெக்டாக சமாளிச்சிருவாங்க. ஆசிரியர்கள், பயிற்சியாளர்கள், மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து வியாபாரம். வியாபாரிகளுக்கு இந்த மாதம் லாபம் மெதுவாக அதிகரிக்கும். வாடிக்கையாளர்களோட தேவையை சரியாக புரிஞ்சு செயல்பட்டிங்கன்னா நல்ல வருமானம் கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் சேர வாய்ப்புள்ளது. அதாவது பழைய கஸ்டமர்ஸோட புதிய கஸ்டமர்ஸ் சேர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. தொழில் விரிவாக்கம் பற்றி சிந்திக்க ஏற்ற காலம் இது. அதாவது பிஸ்னஸை பெருசு பண்ணுறதுக்கு யோசிக்கிறதுக்கான டைம் இது. ஆனால் பெரிய அளவில் கடன் வாங்கி முதலீடு செய்கிறத தவிர்த்துக்கோங்க. நிலையான வளர்ச்சியை நோக்கி செயல்பட்டிங்கன்னா நீண்ட கால வெற்றி கிடைக்கும். அடுத்து கல்வி. மாணவர்களுக்கு இந்த மாதம் மிகவும் சாதகமாக தான் இருக்கும். படிப்பில் கவனம் அதிகரிக்கும். புதிய விஷயத்தை கற்றுக்கொள்கிறதுக்கு ஆர்வம் உருவாகும். அதே மாதிரி பள்ளி மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கல்லூரி மாணவர்கள் திட்டப்பணிகள் மற்றும் தேர்வுகளில் சிறப்பாக செயல்படுவாங்க. போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிற மாணவர்கள் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஆராய்ச்சி மற்றும் உயர்கல்வியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை காண்பாங்க. இல்லத்தரசிகள், அதாவது வீட்டில் இருக்கவங்க, இந்த மாதம் செலவை கட்டுப்படுத்தி சேமிப்பில் கவனம் செலுத்துவாங்க. குடும்ப நிதி திட்டங்களை சிறப்பாக அமைத்து எதிர்காலத்துக்கான பாதுகாப்பை உருவாக்குவாங்க. அதாவது பணத்தை கரெக்டாக சேவிங்ஸோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ணி உங்களோட ஃப்யூச்சருக்கு அதை ஹெல்ப் பண்ணுற மாதிரி செய்வாங்க. வீட்டில் அமைதி மற்றும் ஒற்றுமையை நிலைநாட்ட முக்கிய பங்கு வகிப்பாங்க. அடுத்து ஆரோக்கியம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த மாதங்களை விட இந்த மாதம் நல்ல முன்னேற்றம் இருக்கும். மூட்டு வலி, கால் வலி போன்ற பிரச்சனை குறையும். இருப்பினும் மன அழுத்தம் மற்றும் அதிக சிந்தனை காரணமாக தூக்க இன்மை அல்லது செரிமான பிரச்சனை வரலாம். அதாவது டிப்ரெஷனால் உங்களுக்கு தூக்கம் இல்லாமல் கூட போகலாம். அதனால் தினமும் போதுமான தண்ணீர் குடிக்க வேணும். சத்தான உணவு சாப்பிட வேணும். சரியான நேரத்தில் தூங்கணும். சிறிய உடற்பயிற்சி அல்லது யோகா செஞ்சிங்கன்னா உடலும் மனமும் புத்துணர்ச்சி அடையும்.
மொத்தத்தில் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த ஆனி மாதம் மெதுவான ஆனால் உறுதியான முன்னேற்றத்தை அளிக்கிறதுக்கான சிறப்பான மாதமாக அமைய இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் அதிகரிக்கும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பணவரவு படிப்படியாக உயர்ந்து பொருளாதார நிலை வலுவடையும். மாணவர்கள் கல்வியில் நல்ல முன்னேற்றத்தையும் போட்டித் தேர்வில் வெற்றி பெறும் வாய்ப்பையும் பெறுவாங்க. இருப்பினும் தேவையற்ற செலவுகள், அவசர முடிவு மற்றும் உணர்ச்சி வசப்பட்டு செயல்களை தவிர்த்து பொறுமையுடனும் திட்டமிட்ட அணுகுமுறையுடனும் செயல்பட்டால் இந்த மாதம் நல்ல பலனை முழுமையாக அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் கூறப்பட்டுள்ள இந்த ராசி பலன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஆதரவை தெரிவிங்க. உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம விஸ்டம் அஸ்ட்ரோஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லி வந்து சேரும். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி.